வினோத் இயக்கத்துல தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய நடிப்புல உருவான ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிட்டு டிக்கெட் முன்பதிவு கூட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. படத்தை கடந்த மாதமே சென்சார் போர்டுக்கு அனுப்பி சான்றிதழ் கிடைக்கல. இதனடுத்து திட்டமிட்ட நாள்ல படத்தை ரிலீஸ் செய்ய அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தது ஜனநாயகன் படத்தை தயாரித்திருக்கிற KVN புரொடக்ஷன் நிறுவனம். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஜனவரி 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தீர்ப்பு கிடைக்காம சென்சார் சான்றிதழ் இல்லாமல் ஜனநாயகன் படத்தை அதாவது நாளை ரிலீஸ் செய்ய முடியாது. இதனையடுத்து ஜனநாயகன் ரிலீஸை தள்ளி வைப்பதே KVN நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையில கூறப்பட்டதாவது, கனத்த இதயத்துடன் இந்த அப்டேட் வெளியிடுறோம். ஜனவரி 9ஆம் தேதி பெரிதும் எதிர்பார்க்கப்படும் ஜனநாயகன் படத்துடைய ரிலீஸ் எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத தவிர்க்க முடியாத சூழல்களால ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அறிவிப்பா வெளியிட்டாங்க. அதுல இருந்தே பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பல குரல்களுமே எழுந்தது. அரசியல் ரீதியாகவும் இருக்கட்டும், சினிமா ரீதியாகவுமே இருக்கட்டும், பல பிரபலங்கள் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு குரலை எழுப்பினாங்க. இந்த நிலையில தற்போது விஜய் அவர்களுடைய மகனும் இளம் இயக்குனருமான ஜேசன் சஞ்சய் அவர்கள் தற்போது அவருடைய அப்பாவான தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்காக பேசியிருப்பது சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அவர் தற்போது சிக்மா அப்படின்ற படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு சம்மர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னுமே சொல்லப்பட்டிருக்கு. சமீபத்துல இந்த படத்துடைய ட்ரீசர் கூட வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்களுக்காக அவருடைய மகன் குரல் கொடுத்திருப்பது கோலிவுட் வட்டாரங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.